Hi friends, Nivas Tech நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. என்னோட YouTube சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் மானிடைசேஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். இந்த மானிடைசேஷன் வந்து எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து வந்து என்னோட YouTube சேனல்ல நான் வேற ஏதாச்சும் செட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணனுமா? இந்த ஐடி வெரிஃபிகேஷன் அப்புறம் பின் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து என்னோட சேனலுக்கு நான் எப்படி வெரிஃபிகேஷன் பண்றது? அது மட்டும் இல்லாம யூடியூப்ல என்னோட சேனல்ல மானிடைசேஷன் எனேபிள் பண்ணி ஒரு 7 நாள் ஆகுது. இந்த 7 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கு. இந்த யூடியூப் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக மானிடைசேஷன் எனேபிள் பண்ண சேனலாக இருக்கீங்க, இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ உங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க மானிடைசேஷன் வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட சேனல்ல நீங்க எந்த ஒரு செட்டிங் வந்து நீங்க சேஞ்ச் பண்ண வேணாம். உங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க $10 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் வந்து நீங்க பண்ணணும். இந்த ஐடி வெரிஃபிகேஷனுக்கு நீங்க என்ன ப்ரூஃப் வந்து கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் பேன் கார்டு, இதில் ஏதாச்சும் ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுத்து உங்களோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணணும். இந்த ஐடி வெரிஃபிகேஷனில் நீங்கள் எந்த ப்ரூஃப் வந்து கொடுக்குறீங்களோ அந்த ப்ரூஃபில் எந்த நேம் இருக்கோ அதே நேம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் ஆட்ஸ்லையும் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 30 நாளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து ஒரு பின் நம்பர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பின் நம்பரை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலுக்கு நீங்கள் பின் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணணும். இந்த பின் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சரி எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அகைன் டவுட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஏர்னிங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இந்த யூடியூப் ஏர்னிங்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலே ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பிரேக் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட் பிரேக் செட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா யூடியூப் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலில் ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 3 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 4 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த வீடியோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட் மட்டும் தான் ப்ளே ஆகும். உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரோ ஒருத்தங்க அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறாங்கன்னா ஒரே ஒரு ஆட் மட்டும் தான் ப்ளே ஆகும். அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்துக்கு மேலே ஏதாச்சும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பிரேக் வந்து நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த வீடியோவை உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரோ ஒருத்தங்க பார்க்குறாங்கன்னா நிறைய விளம்பரம் வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விளம்பரம் ப்ளே ஆகிறது மூலமாக பார்த்தீங்கன்னா யூடியூப் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆட் பிரேக் வந்து எப்படி செட் பண்ணுறது அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.